இப்போ அரசியல் கலை நிலவரத்துல பாத்தீங்கன்னா விஜய் மிகப்பெரிய டாபிக்கா இருக்காரு. அவர் வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு 2 பஸ் மூலியமா அழைச்சிட்டு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் சந்திச்சா நம்ம லைவ் பார்த்தோம். செய்திகள் வெளியே வந்தன. இது எப்படி சார் அரசியலில் இது எப்படி பார்க்குறது? ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் தலைவன் போய் பார்க்குறது தான் ஒரு நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் நிகழாத கேள்விப்படாத புத்தம் புதியான நம்ம இப்போ கேள்விப்படக்கூடிய விஷயம் இந்த விஜய் அவர்கள் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லோருமே ஒருத்தர் வீட்டில் பாதிக்கப்பட்டால் அங்கே போய் நீங்கள் போய் ஆறுதல் சொல்ல போவோம் அப்படிங்கிறது தான் இயற்கை. நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றது, என் வீட்டுக்கு வந்து என்னோட ஆறுதலை வாங்கிக்க அப்படிங்கிறது மிகப்பெரிய புதுசான விஷயமா இருக்குது. அரசியல் களம் இது போன்ற நிகழ்வுகளை இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது புதிதாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்னென்னா இவங்க செயல்படுற விதத்தை பார்த்தா இன்னும் இவங்க அரசியல் இவங்களுக்கு சரியாக புரிப்படலை அப்படிங்கிறது முதல்ல நமக்கு ஒன்று புரியுது. முதல்ல விஜயோட இந்த நிகழ்வுக்கு வருவோம். இவர் முதல்ல என்ன சொன்னாங்க, கரூரில் வந்து போய் பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த போன திங்கக்கிழமை வந்து பார்க்க போறாரு. அது காவல்துறை வந்து பர்மிஷன் தரல. யார் தரணும்? அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ கரூர்ல வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு மண்டபத்தில் பார்க்க போனா அதுல அதோட நிர்வாகிகள் எத்தனை பேரும் லிஸ்ட் கொடுக்கணுமா? விஜய் அவர்கள் இந்த குடும்பத்தினர் மட்டும் தப்பா. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நீங்க கரூர்ல வந்து நீங்க ஒரு மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா காவல்துறை பர்மிஷன் வேணும். இப்போ நீங்க மண்டபத்திலே நடத்துறீங்க, உங்களுக்கு வந்து இத்தனை பேர் ஆள் கூடுறா அப்படின்னா காவல்துறை பர்மிஷன் வேணும். தனியார் மண்டபங்கள்ல தனியார் நிகழ்ச்சிக்கெல்லாம் காவல்துறை பர்மிஷன் தேவையில்லை. உங்களுக்கு சிக்கலாக வேண்டும் என்றால் காவல்துறை பர்மிஷன் வேணும். அதை தவிர கரூர்ல இருந்து நீங்க காஷ்மீர் வரைக்கும் எந்த இடத்துல வேணா யார் வேணா நேரடியாக போக உரிமை இருக்கு சார். இப்போ இவர் போய் சந்திச்சாருன்னா இப்போ இன்னொரு கிரௌட் வந்துச்சு, அப்ப இவர் வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாதா? இவர் வீட்டை விட்டு இங்கேருந்து வெளியே வர முடியாது. வெளியே வரலாம். போதுமான பாதுகாப்பு கொடுத்தா என்ன பாதுகாப்பு? என்ன மக்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு. ஓய்பிரிவு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு. அப்ப இவர் என்னைக்குமே வெளியில வர முடியாதான்னு கேட்கிறேன். விஜய்ன்ற ஒரு நடிகர் இனிமேல் மக்களை சந்திக்க வெளியே வர முடியாதா? தேர்தல் வரப்போகுது. வெளியே வந்ததுக்கு தான் அசம்பாவிதம் வந்துருச்சு. அப்ப வெளியில வந்தாலும் அசம்பாவிதம் வந்துருமா? ஆமா, நடக்கும்ல. அப்ப வெளியே வர வேண்டாம். அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க? நீங்க வெளியில வந்தாலே உங்களுக்கு அசம்பாவிதம் நடக்குது, மக்கள் செத்து போறான். நீங்க எதுக்கு அரசியல் கட்சி செத்து போறானே வேணும்னே சாமல ஒரு அசம்பாவிதம் போதுமான காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தா. அதாவது 2 விஷயம் இருக்குல்ல. ஒண்ணு காவல்துறை பாதுகாப்பு. விஜய் வெளியில வரும்போது எல்லாமே இந்த மாதிரி நடக்குதா? இல்ல கரூர்ல மட்டும் நடக்குது. கரூர்ல மட்டும் நடந்துச்சு. இல்ல விஜய் வெளியில வரும்போது எல்லாமே நடக்குதான்னா, இதற்கு முன்பாக தூத்துக்குடியில் அங்க போன சார் இது 13 பேர் இறந்ததுக்கு போனார்ல, அனிதா இறந்ததுக்கு போனார்ல. இப்ப கடைசியா அஜித் குமார் திருபுவனத்துக்கு போனார்ல, அவர் ஆத்தினர் தானே போனாரு. அங்க 50 லட்சம் பேர் கூட்டினானா? இரவா போன தேர்தலில் சைக்கிள்ல போனாரு. 40 பேர் சைக்கிள்ல போனாரு. போன தேர்தலில் சைக்கிள்ல ஓட்டு போட போனார்ல, அப்ப ஏன் மொக்கல சார்? 40 பேர் குடும்பத்தை வந்து இரவா சந்திக்க ஒரு நைட்ல சந்திக்க முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட வந்து ½ hour பேசுறாரு, 20 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா ஏன் நீங்க கொள்ளக்கூட்ட தலைவரா? நீங்க இரவு நேரத்துல சந்திக்கணும்னு பகல் நேரத்துல அவர் போன அதுதான் கேட்கிறேன். ஏன் இந்த இடங்கள்லாம் கூட்டம் வரல? அஜித் குமார் இறந்து போய் 4 மாசம் தான் ஆகுது, ரொம்ப நாள் கிடையாது. திருபுவனத்துல அஜித் குமார் இறந்து போன சிவகங்கையில போலீஸ்காரங்களாம் அடிச்சு கொலை செய்யப்பட்டார்ல, சிபிஐ கேஸ்ல இருக்கு இல்லையா, அவர் வீட்டுக்கு போனார்ல, 4 மாசத்துக்கு முன்னால போனாரு. ஏன் இதே மாதிரி தவிர கூட்டம் வராது? இதே மாதிரி தவிர பண்ணிருக்காரு. இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டம் பெருசா வராது. இவங்க அனௌன்ஸ் பண்ணி நான் வர்றேன் வாங்கன்னு சொல்றதுனால பார்க்க வராங்க. நீங்க நேரடியா போனீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க உச்ச நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி நேரடியா போனாலும் கூட்டம் வந்து அப்படிலாம் உங்களுக்கு முக்கியாது. அதுக்குதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. மக்கள்லாம் ஒன்றாக மாட்டாங்க. அந்த நிகழ்வு வந்து விபத்து ஏற்பட்டது, கூட்டம் அதிகம் காரணம். இவர் லேட்டா வந்தது, பல்வேறு பிரச்சனைகள் இதில் இருக்கு, அது விசாரணையில் இருக்கு. ஒருத்தர் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை கூட நேர்ல போய் உங்களால் சந்திக்க முடியலன்னா நீங்க தொடர்ந்து அரசியல் எப்படி இருப்பீங்கன்னு கேட்கிறேன். இன்னொரு கேள்வி சார், இப்போ சாதாரண மனிதனுக்கே ஒரு இறப்பு, ஒரு குடும்பத்தில் இறந்துட்டாங்கன்னா போய் பார்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு நாகரிகம் தான். இப்போ விஜய் அவர்களுக்கு இருந்திருக்காதா? இவ்வளவு பேர் இறந்துட்டு நம்ம தான் போகணும்னு இருந்திருக்காதா? ஏன் போல? அவருக்கு பின்னாடி அரசியல் நெருக்கடி இருந்திருக்காதா? என்ன அரசியல் நெருக்கடின்னு கேட்கிறேன். வெளியே அவங்க சொன்னதான் தெரிய போகுது, நம்ம உட்காந்து பேசுறதுனால தெரியாதுல்ல. இப்போ அவரு சொல்ல மாட்டாரு. இங்கே பாருங்க, நம்ம இதை பத்தி பேசுறோம், அவரு யாரையும் சொல்லவும் மாட்டாரு. அவங்க சம்பந்தப்பட்ட யாரும் என்ன நடக்க போகுது, சொன்னா என்ன நடக்க போகுது? அப்ப நீங்க வீட்லயே இருங்க, எதுக்கு நீங்க அரசியலுக்கு வரீங்க? வீட்டுல இருந்தா பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கலாம். அதான் நீங்க வீட்டுல இருங்கன்னா என்ன மீன் சொல்றது, நீங்க அரசியலுக்கா வர வேணான்றேன். நீங்க அரசியலுக்குன்னு வந்தா பொதுமக்கள்கிட்ட கலந்துக்கணும். அரசியல் வர வேணாம் நம்ம சொல்ல முடியாது, அது உரிமை. அப்ப வந்தால் அப்ப நீங்க விமர்சனங்களை தாங்கிதான் வேணும். நீங்க விமர்சனத்தை தாங்க மாட்டீங்க. அவர் தாங்க மாட்டேன்னு எப்ப சொன்னாரு? விமர்சனம் தாங்க மாட்டேன்னு அவரு சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவர்களை நம்ம இங்க கூட்டி வந்தா இது
விமர்சனம் பெரிய லெவலில் வரும்னு அவருக்கும் தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்களா திருப்பி சார்? ஒரு கட்டத்தில் எதுவும் பண்ண முடியாது, இதுதான் கடைசி. என்ன பண்ண முடியாது? இது தமிழ்நாடு வந்து இதுவா என்னது இப்போ இதுல பிரச்சனை நடக்குது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானா தமிழ்நாடு? தாவேக நிர்வாகி ஒருத்தர் வந்து இல்ல காசாவா குண்டு போட்டே இருக்கானுங்களா? தாவேக நிர்வாகி வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு சேனல்ல கொடுத்திருந்தாரு. இப்போ நம்ம ஏற்கனவே சென்னையில் நடத்துற மண்டபத்தில் வந்து ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து மாதிரி பண்ணலான்னதுக்கு நாங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, நாங்கள் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி கரூர்லையும் சந்திக்கிற எல்லா மண்டபத்திலையும் கேட்டபோது பர்மிஷன் தரல, மண்டபக்காரங்களாம் வேண்டாம், இங்கே எங்களால் பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் விஜய் அவர்கள் என்னதான் பண்ணுவார்? அடுத்தது இடம் கிடைக்காது. அப்போ கரூர்ல இவருக்கு இடமே கிடைக்காது. கரூர்ல இவருக்கு முக்கிய ஆட்களே யாரும் கிடையாதா? இவங்க சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லையா? இப்ப இவ்வளவு சப்போர்ட் பண்ற அதிமுகவும் பிஜேபி காரங்களே இடம் கொடுப்பாங்க. கூட்டணி வச்சா தானே கொடுப்பாங்க, கூட்டணி வைக்காம எப்படி கொடுப்பாங்க? இடம் எனக்கு இடம் கொடுக்கறது கூட்டணி வைக்கணுமா, மறைமுகமா கொடுப்பாங்களா? அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அரசியல் கூட்டணி ஒரு பெரிய மைதானத்தை பிடிங்க, மைதானத்தை பிடிங்க, 40 பேருக்கு 40 பேர் மைதானத்தை பிடிங்க, மேல ஷாமியானா அடிங்க, சுத்தி வேலி போடுங்க, முடிஞ்சு போச்சு. சரி அதையும் விடுங்கப்பா. நீங்க மகாபலிபுரத்தில் சந்திக்கிறீங்கல்ல, உங்க வீடு பனையூர் வீட்டு இருக்குல்ல, பனையூர்ல கூப்பிட்டு சந்திங்க. அங்க சந்திக்கிறதும் வீட்டுல சந்திக்கிறது எல்லாம் ஒண்ணு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒருத்தர் இறந்து போனாரு அப்படின்னா ஒண்ணு நான் அவரை பார்க்க போறேன், புது நிகழ்வா இவர் வந்து அவங்களை கூட்டு வரதே ஒரு பெரிய விஷயம். இது ஒரு புது விஷயம், பெரிய விஷயம் இல்லை, புது விஷயம். சம்மந்தமில்லாம மகாபலிபுரத்தில் சந்திக்கிறீங்க. இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க செத்து போனது வந்து நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள். யாரு ஆதரவு தெரிவிக்க போறது, யாரு ஆறுதல் தெரிவிக்க போறது யாருன்னா தமிழ்நாடு உச்ச நட்சத்திரம், மிகப்பெரிய அரசியலுக்காக ஆளுமைக்காக நினைப்பவர் ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னா வந்தவங்களை இப்ப நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோமா, பொது இடத்துக்கு வர சொல்லுவோமா? முதல்ல இந்த வர சொல்றதே முதல்ல தப்பு, அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றோம். அதை நீங்க ஒருத்தர் ஆறுதல் தெரிவிக்கணும். ஆறுதல் தெரிவிக்கிறேன், இங்க வாங்க நான் உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் சொல்லக்கூடாது. நம்ம யாராவது செய்வோமா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும்? நீங்க அரசியல் வீடியோ காலே ஆறுதல் சொல்லிட்டாரு, பேசிட்டாரு. மக்கள் அந்த ஆறுதல் பெற்ற மக்களும் வீடியோ சொன்னாங்க, இது மாதிரி விஜய் சார் இது மாதிரி ஆறுதல் சொன்னாங்க. இது மீண்டும் ஒரு முறை வந்து 41 குடும்பம் மட்டும் தமிழ்நாடு கிடையாது. அந்த 41 குடும்பம் வந்து விஜய்க்கு ஆதரவா நிக்கலாம், ஆனா தமிழ்நாடு ஆதரவா நீங்க எதிர்பார்க்க கூடாது. நான் இறந்து போன 41 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க இப்போ ராஜீவ்காந்தி கொன்னாங்கல்ல, கொன்னதுக்கு வந்து பிரியங்காவும் சோனியா காந்தியும் மன்னிச்சிட்டாங்க. பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் மன்னிச்சிட்டாங்கன்ற ஒரு குடும்பத்தில் இருக்க மன்னிச்சிட்டாங்கிறதுக்காக நீங்க அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு கொலைக்கு சொல்றேன், ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, அந்த குடும்பம் என்னங்க பரவாயில்லைங்க நாங்க மன்னிச்சிட்டோங்க அப்படின்னு அந்த குடும்பம் ஏத்துக்கலாம், சட்டம் ஏத்துக்காது. அது மாதிரிதான் இது. அந்த 41 குடும்பம் ஏத்துக்குச்சு, அவங்க ஆடியோ போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அப்படின்னா 41 குடும்பம் தவறு பண்ணுது. 41 குடும்பம் தமிழ்நாடு கிடையாது. அந்த 41 குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆறுதல் சொல்லலாம், கஷ்டப்படலாம். அவங்க வேணான்னு சொன்னாலும் சரி, இந்த களத்தில் நடந்த தவறு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கலாம். அவங்க தீவிர ரசிகர்களாக இருப்பாங்க. தாபீர் ஒரு அம்மா சொல்லுது, இவ்வளவு விஜய் அவர்களை பக்கத்தில் வந்து பார்க்க கிடைச்சி பெரிய விஷயம் என்ன, அதனால என்னோட குழந்தை இறந்து போச்சு, நஷ்ட ஈடு அப்படிங்குது. எவ்வளவு மனசுல ஒரு குருவரம் தான் அந்த வார்த்தை வெளியே வரும். ஒரு 2 பிள்ளையோட விஜய் பெருசா? அவங்க குடும்பம் விஜய் பெருசான்னு கேக்குறேன். அவங்க குடும்பம், அவங்க குழந்தைங்க, அவங்க பர்சனலா பேசுறது நம்ம அதுக்கு தலையிட்டு நீ சொல்லக்கூடாது. ஐயா சொல்லவே முடியாது. நீங்க அது நீங்க தனிப்பட்ட பெத்தவங்களுக்கு தெரியும் குழந்தை பேச்சு, அவங்க அந்த அம்மா சொன்ன ஒரு அறியாமையில சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு சினிமா கவர்ச்சி இழுக்குதுன்னா அந்த குழந்தைங்க செத்து போனதையே நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பொம்பளை கிடையாது. வாழை நான் எவ்வளவு அசிங்கமான விஷயம். 20 லட்சம் ரூபா கொடுத்தவொன்னு ஒத்துக்குறீங்களா நீங்க? இன்னொரு கேள்வி, இப்போ இது ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் மேலே இவ்வளவு விமர்சனம் இருக்கு, இதனால கூட்டணிக்கு விஜய் யாரும் அழைக்காம இருப்பார்களா? ஐயோ அதைத்தான் சொல். நீங்க திருப்பி நீங்க அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து தவறு பண்றாரு, அது பரவாயில்ல ஏத்துக்கிறோம், எங்களுக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பலம் வாய்ந்த ஒரு ஆள் தேவைன்றால கூட்டணி கூப்பிடுறாங்க. பலம் வாய்ந்த ஆள் விஜய். நீங்க பலம் வாய்ந்த ஆள்னா அவனை கொலை பண்ண ஒத்துக்க முடியாது. பலம் வாய்ந்த ஆள் அவர் கொலை யார் பண்ணா? நீதிமன்றம் குடும்பம் கொலை நீதிமன்றம் சொன்னுச்சா? நீங்க சொல்றீங்களா நீதிமன்றம் சொல்லணும் கொலை ஆதாரத்தோட நீதிமன்றம்? நான் என்ன சொல்றேன்னா 41 பேர் இறந்து போனதற்கு நேர ஆதரவு போய் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சு தெரிவிக்க முடியாத ஆளால என்ன பாதுகாப்பு பண்ண முடியும் தமிழ்நாட்டிலன்னு கேக்குறேன். நீங்க சொல்றது கூட்டணிக்கு 41 பேர் இறந்து போனது கொலைதான். அது விஜய் பண்ணாரு, நீங்க எப்படி ஆதரவு? விஜய் பண்ணாரு சொல்ல அதுக்கு காரணமானதுல விஜய்க்கும் பங்கு இருக்குல்ல. இப்போ காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்து கூப்பிடுறாங்க. அந்த அதாவது 500 பேர் செத்து போனாலும் அதை ஏத்துக்க மாட்டேன், என் தலைவன் தான் சூப்பர்னு விசில் அடிச்சு தூக்கி போறான் பாருங்க. அந்த மனநிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் சாபம் நீங்கும். வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி அரசியல் சபை இல்ல. சொல்றேன், அதோட
அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தங்க ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு தனியாவே இருந்தாங்க, பக்கத்தில் அருகில் போக முடியாத அப்படிலாம் இருந்தது. இப்போதான் அதெல்லாம் சரியாகி சரளமாக எல்லாரும் போகிற நிலைமை இருக்கு. மீண்டும் அந்த நிலைமைக்கு வருது. நான் போய் சந்திக்க மாட்டேன், நான் தனியாகவே இருப்பேன், வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன், ஒவ்வொரு பிரச்சனையும் கருத்து சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நடக்கிற இந்த இஷ்யூ வரைக்கும் கரண்ட் எஸ்ஐஆர் இன்சிடென்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் இவர் கருத்து என்ன, நடக்கிற சம்பவத்துக்கு கருத்து என்ன? நீங்க ஒரு கரூர்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு மாசம் ஆச்சு, நடந்து போச்சு, ஆறுதல் சொல்லிட்டீங்க, இறந்து போயிட்டாங்க, விசாரணை போயிடுச்சு, அடுத்த இடத்துக்கு வாங்க, அரசியல் தானே. நான் என்ன சொல்றேன், விஜய் மாதிரி ஆள்கள் நேர இப்படி குண்டை தூக்கி போட்டு கொண்டான்னு நீங்களாம் சொன்னீங்க, அது அவர் கையில இருந்து தானா போய் விழுந்துருச்சுங்க, அவரான் காரணம். வெடிக்காத பல குண்டு இருந்துச்சு, அது மாதிரி நினைச்சு போட்டிருப்பாரு, ஆனா அடையமா வெடிச்சிருச்சு போட்டிருக்கு. அதனால அவர் வந்து தவறே பண்ணலங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் மாதிரி ஆட்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு. தமிழகத்துல இந்த மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லைன்னு மறுக்கவே முடியாது. சரி, திமுக வரவேற்பு இருக்கா? திமுக நான் ஒண்ணு, அதாவது இவர் தப்பு செஞ்சாரு சொன்னா இவர் சரி செய்ய நினைக்காதீங்க சார். திமுக ஆட்சி எழுப்புறது, திமுக ஆட்சி மேல 4.5 வருட ஆட்சி மேல மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்கு, மிகப்பெரிய தவறு பண்ணிருக்கு திமுக நல்லது செய்யணும்னு சொல்லவே இல்லை. இப்ப நீங்க வந்து அது வந்து நம்ம இதோட நிகழ்ச்சி, அதாவது அவ்வளோ அனுபவம் வாய்ந்த கட்சிகளே சில தவறுகள் பண்ணும்போது இப்போ புதிதாக வர கட்சிகள் தவறு பண்ணா திருத்திக்க போறாங்கன்னு. தவறுகள் பண்ணா திருத்தலாங்க, இவங்க தவறுகளை அவங்க நினைக்க மாட்டேன்றாங்களே. இப்படி ஒன்று ஆயிப்போச்சு. நான் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் கரூருக்கு வந்தா என்ன ஆகும்னு கேட்கிறேன். எனக்கு அது புரியவே இல்லை. விஜய் கரூருக்கு வர்றாரு, என்ன ஆகும்? பர்மிஷன் யாரு கொடுக்கணும்னு கேட்கிறேன். அப்படி ஒரு அவசியமே கிடையாது. யாரு பர்மிஷன் தர மாட்டேன்னு சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப பிரச்சாரம் வருது, விஜய் அங்க வராரு, கூட்டம் வந்துடும், போக மாட்டாரு, எங்க போவாரு? பாதுகாப்போட இறங்குவாங்க சார் களத்துல. திருப்பி கரூர்ல களத்தோட பாதுகாப்போட இறங்குவாங்கல்ல. யார் பாதுகாப்போட இறங்குவா? காவல்துறை பாதுகாப்போட விஜய் அவர்கள் இறங்குவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, திருப்பி கரூர் போனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் கொன்றுவாங்களா? எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இப்படி நீங்க சொல்ற கான்செப்டே நயனா அப்படிதான் சொல்றாரு. ஆமா, அவருக்கு ஏதாச்சும் நடந்தாலும் நடக்க வாய்ப்பு. எப்படி நடக்கும்? உனக்கு தான் ஓய்வு பாதுகாப்பு இருக்கே, எப்படி நடக்கும்? இசட் பிரிவுலாம் வச்சிருக்கீங்கல்ல, செருப்பு தூக்கி அடிக்கும் போது அவ்வளவு பாதுகாப்பு. ஓய்வு பிரிவுனா அப்படி நீ ஓடி போய் செருப்பை காப்பாத்தவனா? அவ உயிரை காப்பாத்து தான் இருக்கான்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பாதுகாப்பை விட உங்களுக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு ஒரு நடிகனா இருக்கும் போதே கொடுத்தாச்சுல. உங்களை மீறி ஒருத்தன் எப்படி கொள்ளுவான்னு கேட்கிறேன். ஒய் பிரிவு இசட் பிரிவை தவிர ஒரு கொலகாரன் வந்து கொல்ல வரான்னா பெரிய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவனா இருக்கணும், ஒரு பெரிய கேங் இதுல இருக்கணும், ஒரு அமைப்பு ரீதியா பெரிய ஒரு இயக்கமா இருக்கணும், அவங்க வந்து தற்கொலை படையெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆள் விஜய் பெரிய ஆளே கிடையாது, தானா உருவகிச்சுட்டு இருக்காங்களே தவிர. விஜய்ங்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒரு அரசியல் கட்சிக்கு ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த நடிகனோட புத்தி தான் அரசியல் கட்சி ஆகும் போது அவருக்கு வருது. நான் என்னோட கருத்து என்னன்னா, இவரால தொடர்ந்து அரசியல நிலைச்சு நிக்க முடியாது. கமல் மாதிரி கமலாவது ஒரு சீட்டுக்காக ஓடி போனாப்ல, இவர் ஒரு சீட்டுக்கே கஷ்டம். இவர் அரசியல்வாதின்றது வேற, நடிகன்றது வேற. இவங்கெல்லாம் கேரவன்லயே உட்காந்து அரசியல் பண்ணவங்க, இவங்களால உள்ளுக்குள்ள வெளியில வர முடியல. ஒரு மாசம் கரூர் பிரச்சனை ஓடிட்டாப்ல, வீட்டுக்குள்ளே இருந்து. எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க? அடுத்து வெளியே வரணும்ல. 6 மாசம் தான் இருக்கு, 6 மாசம் கூட இல்ல. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 4 மாசம். 4 மாசத்துல நீங்க ஃபுல்லா ஆட்கள் ஃபுல்லா போடணும், அமைப்பு ரீதியா ஆட்கள் போடணும். அது கூட்டணி வச்சுட்டாங்க நினைக்கிறேன். அதுங்கனே கூட்டணி அது ஒரு வழி இல்ல. அதுக்கு தானே பிஜேபியும் அதிமுக ட்ரை பண்றாங்க. கூட்டணி வைத்தால் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு வச்சாங்கன்னா, கூட்டணி வைத்தால் விஜயோட அரசியல் எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகும். தனியாக நின்னால், விஜய் தனியா நின்னார்னா அவருக்கு ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய அதுக்கான வாய்ப்பு சீமாவோட முன்னாடி ஒரு படி வரலாம், கண்டிப்பா வரும். அதோட ஜாஸ்தியா வரும். ஜெயிக்க முடியாதான், ஒரு படி முன்னாடி வரலாம். அதுக்கு மேல 8% எடுத்தாங்களே சீமான், இவர் 15% எடுக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த தோல்வியை தாங்கிறதுக்கு மன தைரியம் வேணும் ஒண்ணு. இன்னொன்னு, இவர் கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இவருடைய இமேஜும் போயிடும். இப்போ ஓபிஎஸ் எடப்பாடி ஒன்றுலாம் போகும். அடுத்து 3வது தேர்தலில் தான் விஜயகாந்த் வந்து கூட்டணி வச்சு ஒன்றும்லாம் போனார். இவர் முதல் தேர்தலில் ஒன்றுலாம் போயிடுவார். ஆனால் இவருக்கு பயம் இருக்கு, தனியாக நிற்கிறதுக்கு பயம் வந்துருச்சு. அதை தான் இவங்க யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க, அதிமுகவும் பிஜேபியும். பாப்போம் என்ன செய்யறாரு பாப்போம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், விஜய் தவிர இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார், திமுகவுக்கு அடுத்த ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கு. அதனால எதிர்கட்சிகள் என்ன பிரிஞ்சுக்கிறாங்கன்னு புரியல. ஒரு கட்டத்துல விஜயோட ஓபிஎஸ் டிடிவி சசிகலா சேர்றதா வாய்ப்பு இருந்துச்சு. அவர் அதுதான் யோசிக்கிறாப்புல. அவர் என்ன யோசிக்க, தினகரன் பாயிண்ட் எல்லாம் தான் யோசிக்கிறாங்க, விஜய் எடுக்கிறதுக்கு தான். அதாவது விஜய்ன்றவருடைய
இது தேர்தல் பலம் என்னன்றது நமக்கு யாருக்குன்னு தெரியும். நம்ம எல்லாம் கேள்விப்படுறதான், கூட்டம் வருது, இத்தனை % வரும், எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாங்க, நம்ம கேள்விப்படுறோம். களத்தில் நின்று ஜெயிச்சு அதோட அப்புறம் தான் தெரியும். ஆனால் இவங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுது. இந்த முகத்தோட ஜாயின் பண்ணுறதுக்காக ஓபிஎஸ், தினகரன் இவங்கெல்லாம் ஒரு யோசிப்பில் இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. அவங்க ஒரு பிளான் பண்ணுறங்காட்டியும் அதிமுக அப்படின்னா விஜய் என்ன யோசிப்பாருன்னா, இவங்களாம் குட்டி குட்டி இடங்கள் தானே இவருக்கு அவர் அதாவது அவர் பயந்தாரு, நம்ம கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க பயமா இருக்குன்னு யோசிச்சால் பிஜேபி அதிமுகவோட தான் போக முடியும். ஆனால் பிஜேபி இருக்கிறதுல அவர் வர்றது கஷ்டம். ஏற்கப்பட்ட பேசிட்டாப்ல ஏற்கனவே. அது அரசியல் சகஜம், அது சகஜமாக போகும், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு எதிர்காலம் இருக்காது. நீங்க இப்ப நின்று ஜெயிச்சல பவன் கல்யாண் இந்த எல்லாருமே விஜயகாந்த் எல்லாருமே 2 தேர்தலுக்கு அப்புறம் தான் கூட்டணி வச்சாங்க. முதல் தேர்தலில் யார் கூட்டணி வைக்கல. முதல் தேர்தலில் இவர் கூட்டணி வச்சு அங்க போனாருன்னா, இவங்களோட சேர்ந்து போனாருன்னா, இவர் எதுக்காக தனியா கட்சி ஆரம்பிக்கணும்? இவர் தனியா கட்சி வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த மாதிரி ஆகும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயோட அவர்களோட அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.